ஹாய், வெல்கம் டு மை சேனல். ஸ்டூடெண்ட் வெயிட் லாஸ் 60 டே சேலஞ்சில் அருணி இன்றைக்கி 8வது நாளாக ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இன்றைக்கி அவங்களோட வெயிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 63 கிலோ 900 கிராம் இருக்காங்க. இதை ஃபஸ்ட்டு நம்ம நோட்டில் என்ட்ரி பண்ணிக்கலாம். இன்றைக்கி மார்னிங் அருணி வந்து பார்த்திங்கன்னா துளசி டீ எடுத்துக்கிட்டாங்க. 11 மணி அளவில் பசிச்சா மட்டும் ஃப்ரூட்ஸ் எடுத்துக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரூட்ஸ் மட்டும் வச்சுட்டு போயிருந்தேன். ஆனால் ஃப்ரூட்ஸ் அவங்க எடுத்துக்கல. மத்தியானம் லஞ்சுக்கு 2 முட்டை எடுத்து ஆம்லேட் போட்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தேன். அது கூட கொஞ்சம் வெங்காயம் தக்காளி மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து அவரைக்காய் பொரியல் பண்ணியிருந்தேன். அந்த அவரைக்காய் பொரியலை நல்லா ஆறுனதுக்கப்புறமா அந்த முட்டை கூட மொத்தம் ஒரு 3 கரண்ட் இருக்க மாதிரி பொரியலை சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு சின்னதாக ஆம்லேட் போட்டு அவங்களுக்கு கொடுத்தேன். நீங்கள் இது மாதிரி கூட எந்த ஒரு வெஜிடேபிளும் முட்டை கூட நம்ம சேர்த்து கொடுக்கலாம் பசங்களுக்கு. ஏன்னா ஒரு சில வெஜிடேபிள்லாம் டேரெக்டாக நம்ம முட்டை கூட சேர்க்க முடியாத பொழுது இது மாதிரி நம்ம பொரியல் மாதிரி செஞ்சுட்டு அதை முட்டை கூட கலந்து இது மாதிரி சின்னதாக ஆம்லேட் போட்டு கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கும் சிரமம் இல்லாமல் சாப்பிடுவாங்க. இந்த ஒரு 4 ஆம்லேட், அதாவது 2 முட்டை, அவரைக்காய், வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாலாம் போட்டதில் ஒரு 4 சின்ன ஆம்லேட் வந்தது. அது கூட 2 மசால் வடை மாதிரி வச்சுட்டு இன்றைக்கி மதியம் எடுத்துட்டாங்க. இது சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறமா நல்லா 1 டம்ளர் இருக்க மாதிரி தர்பூசணி ஜூஸ் கொடுத்துருக்கேன். இந்த ஜூஸில் நான் வந்து சுகர் எதுவுமே ஆட் பண்ணலை. நல்லா ஜூஸ் பண்ணிவிட்டு வடிகட்டிட்டு நல்லா 1 டம்ளர் இருக்க மாதிரி ஜூஸ் கொடுத்தோன்னே எனக்கு இதுவே ரொம்ப வயிறு ஃபில்லான மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஃபீல் பண்ணாங்க. ஏன்னா இவங்களுக்கு வயிறு சுருங்கிடுச்சு அப்படின்னா நம்ம என்ன தான் பிடிச்ச பொருளே பக்கத்தில் இருந்தாலும் அது சாப்பிடணுன்ற எண்ணம் தோணாது. அதனால் இன்றைக்கி மதியம் லஞ்சுக்காக எடுத்துக்கிட்டது அவங்க இதுதான். நீங்கள் வந்து முட்டை வந்து ஒரு நாள் வேக வச்சு ஒரு நாள் ஆம்லேட் போட்டு கொடுக்கறதுனால ரொம்ப நல்லது தான். ஹரிணி பெரும்பாலும் நான்வெஜ் எடுத்துக்க மாட்டாங்கன்றதுனால தான் நான் முட்டையை வந்து கொஞ்சம் அடிக்கடி சேர்த்துக்கிறேன். ஆனால் இப்போ சொல்லியிருக்காங்க நானும் கொஞ்சம் சிக்கன் எடுத்துக்கிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் சிக்கன் செய்யும்பொழுது அதையும் ஹரிணிக்கு சேர்த்த மாதிரி கொடுப்பேன். நைட்டு வந்து பார்த்திங்கன்னா எப்பவும் போல் தண்ணியில் வந்து தேன் கலந்து குடிச்சிட்டு அவங்க படுத்துட்டாங்க. இன்னையோட டயட் மெனுலாம் அவங்க இதை மாதிரி தான் சேர்த்துருக்காங்க. இன்றைக்கி நைட்டு வந்து பார்த்திங்கன்னா சிறுதானியங்கள்லாம் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன். ஹரிணிக்கு இனிமேல் மதியம் வந்து நம்ம சிறுதானிய சப்பாத்தி செஞ்சு கொடுத்தோம் இல்லையா, அதே மாதிரி சிறுதானியத்தில் தோசை செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி கம்பு ஊற வச்சுருக்கேன். அது நம்ம மறுநாள் காலையில் நம்ம அரைச்சி கொஞ்சம் புளிக்க வச்சுட்டோன்னா மதியம் லஞ்சுக்கு அவங்க எடுத்துக்கிறது இனிமேல் வந்து ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு சிறுதானியத்துக்கு ஏற்ற மாதிரி ஃபுட்டு கொடுக்கலாம். நாளைக்கு கம்பு தோசை, இன்னொரு நாள் வந்து கெவுரு தோசை, அது மாதிரி மாற்றி கொடுக்கலாம். ஒரு சில சமயங்கள் வந்து சப்பாத்தி, சிறுதானிய சப்பாத்தி அது மாதிரி கொடுக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஆனால் இதுக்கான சைட் டிஷ் அப்படின்றது எண்ணெய் கலந்து அதிகமான மாதிரி இல்லாமல் அதுக்கேற்ற மாதிரி பொரியலோ இல்லைன்னா வேறு ஏதாவது கூட சேர்த்து ஃப்ரூட்ஸோ வெஜிடபிளோ சேர்த்த மாதிரி கொடுக்கலான்ற ஒரு பிளானில் இருக்கும். ரெகுலராக நீங்கள் வாட்ச் பண்ணிகிட்டே வாங்க. உங்கள் வீட்டில் இருக்க குழந்தைங்க ஹெல்த்தியாக வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இது இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணாத விவசாயம் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் அந்த பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிங்கன்னா ஃபியூச்சரில் வரக்கூடிய எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உடனே கிடைக்கும்.